அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். பல மாணவர்கள் பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்புலாம் இப்போ இன்னும் 2-3 மாதங்களில் முடிஞ்சிடும் இல்லைங்களா? ஏப்ரல் மேலே பள்ளியை விட்டு வருகிறவர்கள், கல்லூரி முடித்து விட்டு வருகிறவர்கள், பட்டம் பெற்று வருகிற மாணவர்கள், மாணவியர்கள். இதுக்கு பிறகு சில பேர் மேலே கொண்டு ஆராய்ச்சி படிப்பு, பிஹெச்டி அந்த மாதிரி போவாங்க. சில பேர் வேலை தேடி அதுக்கான மனு போடுவது, இன்டர்வியூ போகிறதுன்னு ஒரு வகை உண்டு. இதையும் தாண்டி தொழில் தொடங்குவது, நாம் ஒரு ஆண்டர்பிரனர் ஆயிடலாம், தொழில் அதிபர் ஆகலாம். புதுசாக இன்றைக்கி எவ்வளவோ தொழில்கள் வந்திருக்கின்றன. சின்ன அளவில் ஜெராக்ஸ் கடை வைக்கிறதுலேருந்து பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் வரைக்கும் அது மாதிரி நம்ம ஏதாவது செய்யலாமே அப்படின்னு முடிவெடுத்து தொழில் தொடங்குகிறவர்களும் உண்டு. இது அவங்களுடைய குடும்ப சூழல், மனோபாவம், ஆசை இதெல்லாத்தையும் பொறுத்தது தான். ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்குன்னு ஒன்று எடுக்கிற தயார் நிலையில் இருக்கணும். அதை பண்ணால் இதுவாயிருமோ, இதை பண்ணால் இதுவாயிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தயங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. கல்லூரி படிப்பை படித்து முடித்த பிறகு வித்தியாசமாக நம்ம ஒரு தொழில் செய்யலாமேன்னு ஒரு இளைஞர் ஒருத்தர் அங்கே இங்கே விசாரிச்சிருக்கிறாரு. சார், ரொம்ப கொஞ்சம் சீப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆனால் நல்ல ஏர்னிங் சோர்ஸாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சொல்லுங்கள் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் விசாரிச்சிருக்கிறார். யாரோ ஒருத்தர் கோழி பண்ண ஆரம்பிப்பா, ரொம்ப நல்லா உனக்கு ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு இருக்கிறார். சரி, அப்படி பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்து அப்புறம் இன்டர்நெட்லாம் பார்த்து கோழி பண்ணை வளர்ப்பது எப்படி, வைத்து சம்பாதிப்பது எப்படி, இப்படிலாம் புத்தகங்கள்லாம் படித்து பார்த்து எல்லாரையும் கேட்டுக்கிட்டு விசாரித்து பேங்க்லலாம் லோன் வாங்குகிற அளவுக்கு போயிட்டார். அப்புறம் ஒரு 4-5 மாதம் பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இல்லைங்க அதை விட்டங்க அப்படின்னார். என்னப்பா இவ்வளோ தீவிரமாக தகவல்லாம் திரட்டி கடைசியில் விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, அதில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன ரிஸ்க்குன்னு? இல்லை, எங்கள் பெரியப்பா தான் சொன்னார், டேய் நீ ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கிற, இப்போ மனுஷங்களுக்கே விதவிதமாக கொரோனா அது இதுன்னெலாம் வந்துக்கிட்டு இருக்குது, சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு ஏற்கனவே மனுஷங்களுக்கும் வரும், கோழி சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லை, பறவை காய்ச்சல்லாமும் அப்பப்போ வந்து பரவுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. முந்தி கூட வந்தது. இப்போ இந்த கோழிங்களும் ஒரு வகையான பறவை தான். இந்த கோழிங்களுக்கே இது மாதிரி பறவை காய்ச்சல் மாதிரி வந்து எல்லா கோழியும் செத்து போச்சுன்னா உனக்கு அது நஷ்டம் தானடா அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு தோணிச்சு, ஆமாம், இல்லை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி அதுங்கெல்லாம் போச்சு அப்படின்னா அது பெரிய நஷ்டமாயிடுமே அப்படின்னு யோசித்து அந்த ஐடியாவே ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னார். ஏன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிற, இதுக்கா இந்த பாடுபட்டு? ஆமாங்க, நம்ம ரிஸ்க்கு எடுக்க முடியாது இல்லைங்களா அப்படின்னார். இப்போ ரிஸ்க்கு எடுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது. அதில் முன்பின்னாக ஆவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் தொடர்ந்து அதிலே ஈடுபட்டு தன் திறமையால், தகுதியால் வெற்றி காண்பது, இதுதான் நம்முடைய அணுகுமுறையாக இருக்கணுமே தவிர, அச்சுச்சோ அதில் அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, இது இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா எது வேணாலும் எப்படி வேணாலும் ஆகும். நாம் செய்யறது வைக்கிற ஒவ்வொரு அடியையும் கவனமாக எச்சரிக்கையாக வைக்கணும். அதுக்காக இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னா, அதுவும் எங்களை மாதிரி பேச்சாளர்கள்லாம் வாரம் ஒரு 2 தடவை 3 தடவை வெளியூர் பயணங்கள்னு போய்கிட்டே தான் இருக்கிறோம். ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம். இது மாதிரி இதுவாயிருமோ அதுவாயிருமோ அப்படின்னா பேசுகிறதுக்கே போக முடியாது. அப்போ பேசுவதற்கு போவது என்பதே ஒரு ரிஸ்க்கு தான். சில பேச்சாளர்கள் பேசுகிற கேட்கறதுக்கு நிறைய பேர் வராங்க, அது வரவங்க எடுக்கிற ரிஸ்க்கு. அப்போ ஏதோ ஒரு ரிஸ்க்கை எடுக்காமல் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையை நடத்தவே முடியாது. நம்ம தாய்மார்கள் சமைக்கிறாங்க, அதை நம்ம சாப்பிட்றோம். ஒரு சாப்பாடு ஒரு கவளம் எடுத்து வாயில் வைக்கிறப்பவே இந்த இட்லி நல்லா இருக்குமா, இது வயிற்றுக்கு ஒத்துக்குமா, இல்லை இவ பண்ணுற இட்லியை சாப்பிட்றோமே இதனால் ஏதாவது வயிறில் ட்ரபுள் வருமானு பயந்துக்கிட்டு பட்னியாக கிடக்க முடியும்? பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு சட்னியை தொட்டுக்கிட்டு இட்லியை உள்ளே தள்ளுப்பா, என்ன ஆகுது பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் டேக்கிங் மென்டாலிட்டி இஸ் தி பேசிக் குவாலிஃபிகேஷன் ஃபார் எனி சக்ஸஸ் அப்படின்றாங்க. உங்களுக்கு எந்த வெற்றி வேண்டுமென்றாலும் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்க முடியாது. துணிஞ்சு மேலே செல்ல வேண்டும். வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய பிரதமராக இருந்த பொழுது ஒரு நாள் அவருக்கு ஃபோன் வருது, அவருடைய பிஏக்கு ஃபோன் வருது.
சார் இங்கே இங்கே மெயின் ரோட்டில் இங்கிலாண்டில் ஒரு பொண்ணு குடிச்சிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்குது சார், காரை விட்டு இறங்கி காரை எடுக்கவும் மாட்டேங்குது சார், ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. அவர் பிஏ சொன்னாரையோ, இதுக்காக என்னையா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த பொண்ணு பேரில் ஃபைன் போட்டு உடனடியாக அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணியான். அதில் தான் சார் பிரச்சனை. என்ன பெரிய இடம் இல்லையா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நீங்கள் தான் சார் கொஞ்சம் கேட்டு சொல்லணும் அப்படின்னு டிராஃபிக் கமிஷனர் ஃபோன் பண்ணுறாரு. இப்போ இதை போய் சொன்னால் அந்த கோபத்தை சர்ச்சில் பிஏ பேர்லேயும் காட்டலாம், இல்லை கமிஷனருக்கே வேலை காலியாகலாம். இதை எப்படி அவர்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தயங்கி சர்ச்சில்கிட்ட போய் சொன்னார், ஐயா இது மாதிரி ஒரு பொண்ணு தகராறு பண்ணிகிட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. என்ன பண்ணுறது, அரெஸ்ட் பண்ணியா, ஃபைன் போடியா, என்ன உங்கள் ரூல் படி என்னவோ அதை செய்ய சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்கிறாரு. இல்லை அதில் தான் சிக்கல். அது யுவர் ஹைனஸ் உங்களுடைய டாக்டர் தான் அது. ஒரு வினாடி யோசிச்சுட்டு அவர் சொன்னாராம், யாருக்காகவும் பிரிட்டிஷ் நகரத்து நீதியும் வளைந்து கொடுக்காது, வீதியும் வளைந்து கொடுக்காது, பிரிட்டிஷில் இரண்டுமே நேரானவைதான், இதை முதல்ல கமிஷனருக்கு சொல்லுங்க அப்படின்னாராம். அப்பா அப்படின்னு பிஐ இப்போ தான் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்கிறார். இவர் பயந்துக்கிட்டு பேசாமல் இருந்தால் அங்கே இன்னும் பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகும், இன்னும் பிரச்சனையாக வளர்ந்து கொண்டே போகும். இவ்வளவு பேருடைய அன்றாட நடவடிக்கை ஜாம் ஆகாதபடி தடுத்தது எது, சொல்லித்தான் பார்ப்போமே அப்படின்னு துணிச்சலோடு பிஏ செய்த அந்த செயல்தான். சில விஷயங்களை துணிச்சலோடு செய்து பாருங்கள், அன்றாட வாழ்க்கையிலும் எந்த ஜாமும் ஏற்படாது, ஜாம் என்று வெற்றிகரமாக நீங்கள் தொடரலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.